இந்த திமுகவுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பின் தலைவர் வந்து இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அந்த ஜட்ஜுங்களுக்கு எதிராக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அனுப்பு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே வக்கீலுங்கெல்லாம் அவங்களெல்லாம் இப்போ சட்ட ரீதியாக அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீதிபதிகள் முடிவு பண்ணணும். அவர்களுக்கு யார் சாதகமாக இல்லையோ திருப்பால் அடிக்கிற குரூப் வேணும்னா இந்த திமுக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பயமுறுத்த பார்க்குறாங்க. அதனால் கடவுளை நம்புகிறவங்க மனசாட்சி உள்ளவங்க அவங்கெல்லாம் ஒன்றாக சேருங்கள். அவர்களை வந்து இவரை இந்திரன் சந்திரன் சொல்லி இந்த நடிகர் சூர்யா கேவலமானார். உனக்கு இந்த ஜெய் பீம் கதை எடுத்தைய அந்த வழக்கை பற்றி உனக்கு தெரியுமா? ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாச்சும் விவாதத்துக்கு வர சொல்லுங்க. என்னையா தப்பு இல்லை, இதுல என்ன தப்பு நடந்தது? உனக்கு என்ன சட்டம் தெரியும்? உனக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகம் தெரியும் சட்டங்கள். நீதித்துறை கிட்ட வச்சுக்காதீங்க. நீதித்துறை கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவு பேரும் உள்ள போவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் விடுறேன். எத்தனை வக்கீல் வந்தாலும் சரி ஒன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு உங்களுக்கு ஜால்ரா போட நீ எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் நீதிபதி ஆக்கின ஆளுங்க. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு யோகியதை இருக்கு. அதிமுகவுக்கு தான் இருக்கு. 4ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி பிஎல் எம்எல்னு இது பண்ணி நீதிபதியாக வந்தவனுக்கு 4ஆம் கிளாஸ் போட்ட கருணாநிதி பிச்சை போடுறாரா? நீ வா, ஹைகோர்ட்டுக்கு வா, ஒரு கேஸ்லயாச்சும் ஒழுங்கா ஆர்கியூ பண்ணி நீ ஆர்டர் வாங்க. உன்னை ஒத்துக்கிற வக்கீல் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச தெரியாது, 4 வார்த்தை லீகல் இது தெரியாது, சட்ட நுணுக்கங்கள் தெரியாது. நீ எல்லாம் வக்கீல். இந்த அதிமுக வழக்கறிஞர்கள், பிஜேபி வழக்கறிஞர்கள், மற்ற கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எதிராக திரளுங்க. இந்த திராவிட மாடலுடைய இதுக்கு எதிராக எல்லாரும் திரளுங்க. தமிழகத்துல உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு புகார்லாம் சென்றிருக்கு. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் வந்துட்டு புகார் அளிச்சிருக்காரு, ஒரு சார்பாக செயல்படுகிறார் அப்படின்ட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து முழுக்க அரசியல் பின்னணி உள்ள ஒரு விஷயம். அந்த சுவாமிநாதன் வந்து அவர் மனசாட்சிப்படி சில தீர்ப்புகள் கொடுக்கும்போது திமுகவுக்கு எதிரான சில தீர்ப்புகளை கொடுத்திருக்காரு. இந்த திமுகவுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த குரூப்பின் தலைவர் வந்து இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அந்த ஜட்ஜுங்களுக்கு எதிராக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அனுப்பு ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே வக்கீலுங்கெல்லாம் அவங்களெல்லாம் இப்போ சட்ட ரீதியாக அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீதிபதிகள் முடிவு பண்ணணும். அவர்களுக்கு யார் சாதகமாக இல்லையோ, அவர்களுக்கு யார் எதிராக தீர்ப்பு கொடுக்குறார்களோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சு அந்தந்த நீதிபதிகள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்கள பயமுறுத்துறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வந்து திராவிட மாடலுக்கும் நீதித்துறைக்கும் எதிரான ஒரு ஃபைட்டுன்னு தான் நினைக்கிறோம். அதனால் நாங்களும் தானே வழக்கறிஞர், எங்களுக்குன்னு குரூப் இருக்குது. இந்த குரூப்பை வந்து அடக்கணும், இல்லைன்னா நீதித்துறையே வந்து சீரழிஞ்சு போயிடும். இவங்க இழுக்கிற இழுவிக்கு வரணும். இவன் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவான் டிஎம்கேல, இவனை வந்து தட்டி கேட்டு தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ள கேவலமான மனிதர்கள் தான் இந்த வழக்கறிஞர்கள் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பொதுமக்களுக்கு சொல்கிறேன், அவர் ஒன்றும் இந்த வாஞ்சிநாதன் வந்து சுயநலத்துக்காக பண்ணியிருக்காரு, புகார் அனுப்பியிருக்காரு. புகார் யார் வேணாலும் அனுப்பலாம், நீங்கள் கூட அனுப்பலாம், நானும் அனுப்பலாம். வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க நீதிபதி தீர்ப்பில் சந்தேகம் இருந்தால் ஆதாரங்களோடு எடுத்து அனுப்பலாம். இவன் சும்மா வந்துக்கிட்டு ஜாதிக்கு இதை அது பண்ணுறாரு, நான் ஜாதிக்கு இதை அது பண்ணுறதுக்கு உன்ட்டு என்ன ஆதாரம் இருக்குது? அவர் முதல்ல பிராமணர் இல்லையே, அவர் பிராமணன் இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆரியன் எவ்வளோ நாளைக்கு ஆரியன்னு சொல்லி ஊரை ஏமாற்றுவீங்க. சொல்லி இது அனுப்புகிறான், புகார் அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புகிறான். அவங்க ஆதாரம் இருந்தால் தானே நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க தூக்கி குப்பையில் போட்டாங்க. நம்ம தூக்கி குப்பையில் போட்டான்னுட்டு இவர் கொடுத்த புகாரை இன்டர்நெட்டில் போட்டு அவருடைய பேரை கெடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அப்போ இவங்க தான் என்ன, இவங்க ஒரு காட்டாட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அக்கிரமம் பண்ணுவான், யோக்கியத்தனம் பண்ணுவான், நீதித்துறையில் தீர்ப்பு கொடுக்கக்கூடாதா? அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதில் இது சேரணும். இந்த திராவிட மாடல் இவர்களுக்கு எதிராக நம்மெல்லாம் இப்போ திரளணும், நீதித்துறைக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லைன்னா நாட்டில் நீதியே இல்லாமல் போயிடும். அதனால் பூரா இந்த சாமியை செருப்பால் அடிக்கிற குரூப் வேணும்னா இந்த திமுக இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பயமுறுத்த பார்க்குறாங்க. அதனால் கடவுளை நம்புகிறவங்க மனசாட்சி உள்ளவங்க அவங்கெல்லாம் ஒன்றாக சேருங்கள். அவர்களை வந்து நீதித்துறையை பயமுறுத்தக்கூடிய இந்த கும்பலை முதல்ல அடித்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.
ஸோ ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் இதுல வந்துட்டு வழக்கு கடிதம்குள்ள அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்களே, அவங்க உள்ள வர காரணம் என்ன சார்? அவங்களுக்கு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. அதில் இந்த சந்துருங்கிற ஆள் வந்து அந்த ஆள் நக்சலைட்டுக்கு அப்பேர் ஆன ஆள். அந்த ஆள் ஒரு இது உள்ளே கிரெடிபிலிட்டி உள்ள ஆள் இல்லை. நீதித்துறையில் நாங்கள் இருக்கும்போதே இந்த ஆள் கேவலமான ஆள், நீ நக்சலைட்டுக்கு அப்பேர் ஆகிற ஆள், வேதாந்தம் பேசுகிறான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஆள் எழுதுகிற தீர்ப்பை வந்து ஒவ்வொருத்தனும் மண்டையை பிச்சுக்கணும். அது எந்த தீர்ப்பை சட்டத்துக்கு உட்பாற்பட்டு இருக்கும், என்னென்னமோ ஒரு தீர்ப்பு. இவரே இந்திரன் சந்திரன் சொல்லி இந்த நடிகர் சூர்யா கேவலமான ஆள். உனக்கு இந்த ஜெய் பீம் கதை எடுத்தையே அந்த வழக்கை பற்றி உனக்கு தெரியுமா? சூர்யாவுக்கு கேட்க, உனக்கு தெரியுமா அந்த வழக்கை பற்றி? அந்த வழக்கில் முக்கியமான பங்கு வகிச்சது யாருன்னா, ஒருத்தரை அடித்து கொலை பண்ணி போலீஸு தெரியாமல் புதைச்சிடுறாங்க. பாதிக்கப்பட்டவருடைய மனைவி தான் வந்து நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போ இந்த சந்திரன் வந்து கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த பெட்டிஷன் போடுறது 5000 வக்கீல் இருக்காங்க ஹைகோர்ட்டில், எவன் வேணாலும் போடுவான், பெட்டிஷனை போடுறாரு. அப்போ இந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, விசாரிங்க அப்படின்னு சிபிசிஐடிக்கு கொடுக்குறாங்க. சிபிசிஐடியில் இருக்கிற போலீஸார் அவ்வளவு பேரும் சேர்ந்து 1.5 வருஷம் 2 வருஷம் அதை தீவிரமாக விசாரித்து அவரை எப்படி கொலை பண்ணாங்க, எங்கே புதைச்சாங்கன்னு அத்தனை ஆதாரங்களையும் தோண்டி எடுத்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. நீதிமன்றம் அதை வச்சுக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதில் பெரிய ரோல் வச்சது யாரு? முத பெட்டிஷன் போட்ட ஆடு தான் இதில் ஹீரோவா? இது சூர்யாவுக்கு தான் கேட்குறேன். உனக்கு என்ன முத பெட்டிஷன் போட்டவன் ஹீரோவான்னு கேட்குறேன். அது 1.5 வருஷமா விசாரிச்சான போலீஸ்காரன், அவனெல்லாம் நீ ஹீரோவாக்கி இருக்கணும். அப்போ என்னென்ன தெரியாமல் இந்த சினிமாக்காரங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்காதுன்னு கேட்குறேன். அந்த ஆளை வந்து பெரிய இந்திரன் சந்திரன், அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியுமா? நக்சலைட்டுக்கு அப்பீல் ஆனாது ஹைகோர்ட்டில் வந்து கேளு. இப்போ வெளியில் வந்தோன்னா திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி ஆகிட்டு பதவியை வச்சுக்கிட்டு இந்த ஆளு குரூப் சேர்க்குறாங்க. நிறையா நீதிபதிகள் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் கையெழுத்து நாங்கள் போடலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆளை திரட்டினான் அந்த குரூப் எல்லாம். அதனால இந்த சந்துரெல்லாம் ஆளை திரட்டி இந்த திமுகவுக்கு ஆதரவாக வச்சா ஏதாச்சும் பதவி கொடுப்பாங்கங்கிற கேவலமான புத்தியில தான் இதை பண்ணுறாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு சில பேர் ஏன் ஆதரிப்பாங்க தெரியுமா? நாளைக்கு ஏதாச்சும் என்கொயரி கமிஷன் போடுவாங்க ஆளுங்கட்சியில இருந்து. அப்போ அதில் இவங்களை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வந்து சேர்மனாக போடுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அரசாங்க சம்பளம் கிடைக்கும், காரு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அப்படி மந்திரி இது ஆளுங்கட்சிகிட்ட இருந்து ஏதாச்சும் கிடைக்குங்கிற நப்பாசையில் போயிட்டு இப்போ கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதி. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியாச்சும் விவாதத்துக்கு வர சொல்லுங்க. என்னையா தப்பு இதில் என்ன தப்பு நடந்தது? உனக்கு என்ன சட்டம் தெரியும்? உனக்கு தெரிஞ்சதை விட எங்களுக்கு அதிகம் தெரியும் சட்டங்கள். அப்போ என்ன பெரிய நீங்கள் வந்துட்டு வெளியில் போயிட்டு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பீங்க? ஒரு மனசாட்சி வேணாம் உங்களுக்கு? ஒரு சமூக இது வேணாம்? ஒரு நல்ல மனிதர் வந்து நல்ல தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனந்த வெங்கடேசன். இவர் இன்னும் நிறையா நீதிபதிகள் இருக்காங்க உயர் நீதிமன்றத்தில், நல்ல தீர்ப்பு கொடுக்கக்கூடியவங்க. மனசாட்சிப்படி இவங்களுக்கெல்லாம் நம்ம சாதகமாக உள்ள இருக்கணும். நீ ஓய்வு பெற்றுட்டு போயிட்டேன்னா என்ன வேணாலும் எழுதுவீங்களா? அதனால் கடுமையான நம்ம பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு அதிகம் வேணும். இந்த மாதிரி பண்ணுற அவங்களெல்லாம் விடக்கூடாது. நம்ம ஆளுங்கட்சிக்கு துணை போடுறவங்க, ஆளுங்கட்சி நல்லது செய்ய உனக்கு துணை போடுறோம். திமுககாரன் எத்தனை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு மிரட்டல் எடுத்திருக்க. ரகுபதினு ஒரு ஜட்ஜி ரிட்டையர் ஆனார். அவர் ராசா மிரட்டினாருன்னு சொல்லி அப்போவே சொன்னார் ஒரு பெயில் கொடுக்க சொல்லி. ஒரு பெண் நீதிபதி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மொட்டை கடிதாசி போடுறான். சிவசங்கர் பாபா வழக்கில் அவரை விடாதுன்னு சொல்லி எல்லாம் திமுககாரன். இவன் நீ இந்த மாதிரி மிரட்டுவ, ஜட்ஜுங்களை இது பண்ணுவேன், நாங்கள்லாம் இழிச்சவாயங்களா ஒன்றை பார்த்துக்கிட்டு உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். வா நீ இது பண்ணி வா, வன்முறைக்கு போகாத. வன்முறைக்கு வந்தேன்னா அதுக்கு நாங்கள் ரெடி. நீ வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை, அமைதியான சூழ்நிலை இருக்கிறத நீங்கள் கெடுப்பீங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அது எல்லாம் கேட்டிங்கன்னா தமிழங்கிறான். அவ்வளோ பேரும் வந்தேரிகள். இந்த விஷயத்தை பேசுகிற இந்த திமுககாரன் எவனும் ஒரிஜினல் இல்லை, ரொம்ப தான் வந்தேரிகள். நம்ம தமிழர்களை வந்துக்கிட்டு நம்மளை வந்துக்கிட்டு சங்கின்னு சொல்கிறான். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இருந்தவர்கள் சங்கினா நீ எல்லாம் வந்தேரி இல்லை, வெளியிலிருந்து வந்தவன் இல்லை. உனக்கு பேச என்ன தகுதி இருக்குது? அதுதான் நாங்கள் சரி இது பண்ணி போடுறான். ஏதாச்சும் ஆரியத்தை ஆரியத்தை உன் பெரியாரியா, உன் ஈவேரா? எங்களுக்கும் ஆரியத்தை, நாங்கள்லாம் ஆரியத்தை பற்றி பேசலை. உன் ஈவேரா பேசுனா நீ பின்னாடி போ, உன் ஈவேரா பின்னாடி நாங்கள் வருவோமா? என்ன ஆரியன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கியான்னு தான் கேட்குறேன். அதனால் மோசமான ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீதித்துறைக்கிட்ட விளையாடாதீங்க, நீதித்துறைக்கிட்ட வச்சுக்காதீங்க. நீதித்துறைக்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் உள்ளே போவீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் விடுறேன். எத்தனை வக்கீல் வந்தாலும் சரி,
நீ எத்தனை ஓய்வு பெற்ற நீதிபதி எல்லாம் ஒன்றா சேரு, நாங்கள் சேர்றோம் ஒரு குரூப்பு, வா வந்து பாரு. என்ன விளையாடுறீங்களா? ஒரு ஒழுங்காக தீர்ப்பு கொடுத்துருக்கிற நீதிபதிகள் எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்ட எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறதா. அதுதான் நான் சொல்றேன். நடுநிலையா இருக்கக்கூடிய நீதி மேல ஏன் சார் அரசியல் சாயம் பூசுன்னு நினைக்கிறாங்க? அவர் நடுநிலையா இருக்கிறவரு ஒரு சாராருக்கு எதிர்ப்பா தீர்ப்பு வருது. இப்ப மாரிதாசன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல சமுதாய கருத்துக்கள் எல்லாம் பேசுவாரு, அது திமுகவுக்கு எதிராக போச்சு, அவரை கைது பண்ணான். அப்ப அந்த எஃப்ஐஆர் வாஷ் பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு இதுல பேசக்கூடிய சமூக கருத்துக்களுக்கெல்லாம் நீ கைது பண்ணக்கூடாதுன்னு எஃப்ஐஆர் வாஷ் பண்ணாரு. உடனே இவனுக்கு என்ன கோவம் இருக்கு, நம்மளை எதுக்குறாங்க, நம்மளை ஒருத்தனை உள்ள போட்டா நீதிமன்றமா ஆமான்னு தலையாட்டணுமா? திமுகவுக்கு எதிராக பேசினா உள்ள போடுவானா, அது நீதிபதியெல்லாம் ஆமா அவனை வெளியில விடாதுன்னு சொல்லணுமா? இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி வச்சுக்கிட்டு கேட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு பல தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு. அதனால இவங்களுக்கு இப்ப சவுக்கு சங்கர அவரை மோசமா பேசினாரு. யாரு? சுவாமிநாதன். அவர் தான் கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுத்தாரு. அவர் மேல 6 மாச ஜெயில் அவர் தான் கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு வழக்கில் சவுக்கு சங்கர் வெளியில வந்தோடனே சவுக்கு சங்கருக்கு எதிராக வேற வழக்குகள் போடும்போது சவுக்கு சங்கர் மேல போட்டது தப்புன்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா மனசாட்சிப்படி அவர் நினைச்சிருந்தா இவர் நம்மளை திட்டினாலு இவர் வந்து இது பண்ணணும்னு அப்படி நினைக்கல. அந்த மாதிரி நீதிபதிகள் இருக்கணும். இவன் என்ன நினைக்கிறான், திமுகவுக்கு எதிராக கொடுத்தா அவனை எதிரி, இவன் குரூப்பை சேர்த்துக்குவான், அவரை பேராட்ட நாங்கள்லாம் இழிச்ச வாய்ங்களா, ஒன்று என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, உன் வழக்கறிஞர்களை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது, அதனால வச்சுக்காதீங்க, நீதிபதிகள்கிட்ட வச்சுக்காதீங்க, நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்க மாட்டோம், நல்ல நீதிபதிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஒரு நீதி நிலைநாட்டணும்னா இந்த மாதிரி மனசாட்சி உள்ள நீதிபதிகள் தான் நாட்டுக்கு தேவை. ஒன்றை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு உங்களுக்கு ஜால்ரா போட, நீ எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் நீதிபதி ஆக்கின ஆளுங்க, நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு யோகியதை இருக்கு. திமுகவுக்கு தான் கேட்கு. திமுக மாவட்ட செயலாளர்லாம் நீ நீதிபதி ஆக்கினையா இல்லையா, உங்க கருணாநிதி ஆக்கினாரா இல்லையா, உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படிங்கிறத. நீதித்துறையை பற்றி பேசாதீங்க, அது நடுநிலைமையான ஒரு துறை, உனக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கான துறை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. RS பாரதி சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாரு, வழக்கறிஞர்கள்லாம் திமுக போட்ட பிச்சைன்ட்டு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கோவம் வராது, இப்போ வந்துட்டு கோவம் வர காரணம் என்ன? RS பாரதி நீதிபதிகள் வந்து கருணாநிதி போட்ட பிச்சையாம். 4ஆம் கிளாஸ் படித்த கருணாநிதி BL MLன்னு இது பண்ணி நீதிபதியாக வந்தவனுக்கு 4ஆம் கிளாஸ் போட்ட கருணாநிதி பிச்சை போடுறாரா? அதை தான் கேட்குறேன். அந்த ஆளு வாய்தா, அந்த ஆளுக்கு பேர் வந்து நாட்டு வக்கீல்னு பேர். இந்த RS பாரதி இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டில் நின்றுக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு 10 ரூபா 5 ரூபாய்க்கு ஒரு காலத்தில் பெயிலுக்கு பின்னாடியே போய் கெஞ்சிக்கிட்டு பெயில் போட்டார். நீங்கள்லாம் நீதித்துறையை பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா RS பாரதிக்கு சேலஞ்ச் பண்ணுறான்ப்பா, நீ வா ஹைகோர்ட்டுக்கு வா, ஒரு கேஸ்லயாச்சும் ஒழுங்கா ஆர்கியூ பண்ணி நீ ஆர்டர் வாங்க, உன்னை ஒத்துக்கிற வக்கீல். 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியாது, 4 வார்த்தை லீகல் இது தெரியாது, சட்ட நுணுக்கங்கள் தெரியாது, நீ எல்லாம் வக்கீல். நீ வந்துக்கிட்டு கருணாநிதி போட்ட பிச்சை நீதிபதிகளுக்கு, உங்களுக்கு தமிழ்நாடு போட்ட பிச்சையா? உங்கள இருந்து திருட்டுல இல்லை ஏடி வந்து உங்க தலைவருக்கு தமிழ்நாடு போட்ட பிச்சை இல்லைன்னா நீங்க இருக்க முடியுமா தமிழ்நாட்டில்? நீங்க தமிழனை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்துக்களுக்கு ஆதரவா அதிகமா சொல்லியிருக்காரு சார் GR சுவாமிநாதன் அவர்கள். நில அபகரிப்பா இருக்கட்டும், இல்லை கோவிலோட நில அபகரிப்பா இருக்கட்டும், இது போல இந்துக்களுக்கு ஆதரவா வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறனால இவங்களுக்கு வந்துட்டு இதுல அரசு செய்யணும். இந்துக்களுக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து ஒருவருக்கு ஆதரவா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். அவர் இந்துன்னு சொல்ற, அவர் வந்து விபூதி வச்சிருக்காருங்க, அது அவருடைய நம்பிக்கை. திருமாவளவன் விபூதி வச்சுக்கிட்டு RSS காரன் மாதிரியான். என்ன திருமாவளவனுக்கு விபூதி வைக்கிறவன் RSS காரனா? நான் விபூதி வைக்கிறேன்யா, நான் RSS காரனா? நீ சொல்லுவையா? தைரியம் இருக்கா உனக்கு? முதுகெலும்பு இருக்கா? சொல்லிப்பாரு. நான் விபூதி வச்சா RSS காரனா? ஏன் நீ போய் சிதம்பரம் கோயிலில் போய் மாலை போட்டுட்டு குங்குமம் வைக்கல, வெக்கம் இல்லாம? சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் வைக்கல? காஞ்சிபுரம் அம்மன் கோயிலுக்கு போய் மாலை போட்டுட்டு நீ வந்துக்கிட்டு குங்குமம் வைக்கல? இவங்கெல்லாம் ஒரு தலைவர்கள், இந்த நாட்டோட சாபக்கேடு அப்படிங்கிறது தான். மனசாட்சியோட பேச வேண்டாமா? இந்த இந்துக்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், எத்தனையோ ஒரு கடவுளை கும்பிட்றான், அதை குச்சப்படுத்த நீ யாரு? நீ நாஸ்திகன்னா வெளியில போய் வச்சுக்கோ உன் நாஸ்திகத்தை, நாட்டில் வந்து நுழைக்காத அப்படிங்கிறது தான். இந்த சிந்திங்கய்யா, படிச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லை படித்த சர்டிஃபிகேட்லாம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டான்னு தான் கேட்குறேன்.
சார் ஒரு நீதிபதி மீதே வழக்கறிஞர் வந்துட்டு ஒரு புகார் அளிக்கிறாரு அப்படின்னா அந்த வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நானே ஒரு சில நீதிபதிகள் மேல புகார் கொடுத்திருக்கேன். அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா நீங்க கொடுக்குற புகார் ஆதாரத்தோட இருக்கும். அங்கே விஜிலன்ஸ்னு ஒரு விங்கு இருக்கு ஹைகோர்ட்ல. அங்கே நீங்கள் எந்த புகாரும் கொடுக்கலாம். லஞ்சம் யாராச்சும் நீதிபதிகள் வாங்கினா ஆதாரத்தோட புகார் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுப்பாங்க. நீ உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் உனக்கு சாதகமாக கொடுக்கலன்னா அந்த நீதிபதி மேலே புகார் கொடுத்தனா உன் மேலே கண்டெம்ட் தான் வரும். ஆதாரம் இல்லாமல் கொடுத்தனா அவ்வளோதான். நீ போலீஸ்லேயே ஒருத்தர் மேலே ஆதாரம் இல்லாமல் கொடுங்க, உங்களுக்கு கிவிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் 211 IPCல உங்களை மேலே வழக்கு போட்டுருவான். அப்புறம் நீ இந்த நீதிபதி மேலே கொடுக்கலன்னா ஆதாரம் வேணும்ல. உனக்கு வழக்கில் உனக்கு சாதகமாக நடக்கலை உடனே போட்டு பயமுறுத்துவேன். இருக்கிறவெல்லாம் இடிச்சவன். அதனால எப்படி? அதனால இந்த அதிமுக வழக்கறிஞர்கள், பிஜேபி வழக்கறிஞர்கள், மற்ற கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எதிராக திரளுங்க. இந்த திராவிட மாடலுடைய இதுக்கு எதிராக எல்லாரும் திரளுங்க. இவன் சும்மா ஊரை ஏமாத்திக்கிட்டே எல்லாத்தையும் பயமுறுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம்.